திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து சமீபத்தில் அந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். திரு விஜய் அவர்களை வந்து யாரும் சேர்க்க வேண்டாம், எங்களுடைய சமூகத்தை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவருக்கு தேவையில்லாத வேலை அது நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் விஜயே எதிர்க்கணுமா ஆதரிக்கணுமான்றது தமிழக முஸ்லீம்கள் பார்த்துக்குவாங்க. அவர் உத்தரப்பிரதேசம் இருந்துட்டு அவருக்கு அதை பற்றி அரசியல் புரிதலே இல்லை. அவர் சொல்ல வேண்டிய என்ன அவசியம் வந்திருக்கு சார்? ஏன்னு சொன்னால் அவரே வந்து ஒரு சரியான நபர் அல்ல. சமீபமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிக்கெட் வீரர் சமீ வந்து தண்ணி குடித்தான்னு சொல்லிட்டு நோம்பு நட்டு தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு 10 சொல்லி கொடுக்குறாரு. நீ அன்றைக்கி எதிர்க்கணுன்னா துப்பாக்கி படம் வரும்போது நாங்கள் எதிர்க்கும்போது எங்களுக்கு துணை நின்றுக்கணும். துணை நிற்க உங்களுக்கு தைரியம் இல்லையா, ஆண்மை இல்லையா, பயந்து ஓடி ஒளிஞ்சிங்க இல்லையா. விஸ்வரூபம் படம் வரும்போது எதிர்த்தோம், கடுமையாக இது பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்களும் எதிர்த்தீங்க. இன்றைக்கி வந்து திமுக கூட போய் அவன் கமலஹாசன் வந்து கை கோத்துட்டான்ல. இப்போ ரம்ஜான் பண்டிகை முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகி இப்போ வந்து மௌலானா அவர்கள் வந்து இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடறதுக்கான காரணம் என்னன்னு அதை தான் சொல்கிறேன். மௌலானா திரும்ப ஏன் அந்த ஆளை கூப்பிட்டு வந்தேன்? அந்த ஆள் உத்தரப்பிரதேசலே அந்த ஆள் நீதி வாங்கி இல்லை, ரம்ஜானே முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நீ வாழக்கூடிய உத்தரப்பிரதேசலே அரசு பயங்கரவாதம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியருடைய வீடுகள் புல்டோசர் வச்சு யோகி அரசு எதிர்க்கான். அதுக்கு எதிர்த்து 10 கொடுறா. நீ என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்து 10 கொடுக்குற விஜயை பற்றி? விஜயை நாங்கள் பார்த்துக்குறோம். விஜய் நாங்கள் லெஃப்டால டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நீ யாரு? யோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து சமீபத்தில் அந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அது குறித்த சர்ச்சை வந்து நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அகில இந்திய ஜமாத் தலைவராக இருக்கக்கூடிய திரு மௌலானா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த முஸ்லீம் இஸ்லாம் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் திரு விஜய் அவர்களை வந்து யாரும் சேர்க்க வேண்டாம், எங்களுடைய சமூகத்தை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த அறிவிப்பில் இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவருக்கு தேவையில்லாத வேலை அது நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் விஜயே எதிர்க்கணுமா ஆதரிக்கணுமான்றது தமிழக முஸ்லீம்கள் பார்த்துக்குவாங்க. அவர் உத்தரப்பிரதேசம் இருந்துட்டு அவருக்கு அதை பற்றி அரசியல் புரிதலே இல்லை. அவர் சொல்ல வேண்டிய என்ன அவசியம் வந்திருக்கு சார்? ஏன்னு சொன்னால் அவரே வந்து ஒரு சரியான நபர் அல்ல. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிக்கெட் வீரர் சமீ வந்து தண்ணி குடித்தான்னு சொல்லிட்டு நோம்பு நட்டு தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு 10 சொல்லி கொடுக்குறாரு. இது வந்து சரியில்லை, முஸ்லீம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு நாட்டுக்காக கிரிக்கெட் விளையாடுறான் ஒருத்தர். அந்த கிரிக்கெட் விளையாடும்போது அவன் நோன்பு இருக்கணும், இல்லை அந்த நோன்பு அடுத்த நாள் கூட வைப்பான். அது அவனுக்கும் இறைவனுக்குள்ள ஒரு விஷயம். இவர் வந்து ஒரு 10 மாரி கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னால் நீ முஸ்லீமே இல்லைன்னு. இவர் யார் சொல்கிறதுக்கு? இவர் அருகதையே இல்லை. சரி, அப்போ தான் நான் வந்து யாரா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி விசாரிக்க இறங்கினேன். நான் சமியை பற்றி சொன்ன உடனே விசாரிக்க இறங்கினேன். கடைசியாக பார்த்தா இவர் சிஏ, அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த சிஏ சட்டத்தையே ஆதரித்த நபர். எப்படி ஆதரித்த நபர்? அதே நேரத்தில் இப்போது வக்பு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கல மத்திய பாஜக, இதை ஆதரிக்கக்கூடிய நபர் இவர். அப்போ இவர் வந்து சமயை பற்றி சொல்கிறதுக்கோ அல்லது விஜயை பற்றி சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பது தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். நான் அது நாங்கள் பார்த்துக்குவோம். அதாவது விஜய் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து சிறு திரைப்படங்கள் எடுத்திருக்காப்புல. அதுக்கு வந்து நாங்கள் பதிலடி கொடுக்குறோம், அது வேறு விஷயம். அதே நேரத்தில் இவர் வந்து ஒரு 10 மாரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இதே உத்தரப்பிரதேசில் குறைஞ்சது 500க்கும் மேற்பட்ட வீடுகளை புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை என்கவுண்டரும் போட்டு தள்ளியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சிறைப்படுத்தியிருக்கு யோகி அரசு. இப்போட சம்பல் பள்ளிவாசலில் வந்து அவசரமாக வந்து நீதிமன்ற விசாரணை நீதிமன்ற ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஆய்வுன்னு சொல்லிட்டு போலீஸும் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக இவரால் 10 கொடுக்க முடியுமா? ஒரு ஆண்மை உள்ள ஒரு மிகப்பெரிய தைரியசாலின்னா யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக 10 கொடுக்க சொல்லுங்கள். எதுக்கு நீ அங்கேருந்து இங்கே வந்து நொட்டுற? நீ தேவையில்லாத செய்யலை. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு பாஜகவுடைய கைக்கூலி. சிஏ சட்டத்தையும் வக்பு திருத்த சட்டத்தையும் ஆதரிக்கக்கூடிய நபர் விஜயை பற்றி சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை தான் நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். விஜயுடைய செயல்பாடுகள் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறேன், அது வேறு விஷயம்.
ஏன் சொன்னால் அவர் திரைப்படங்களில் இப்படியெல்லாம் எடுத்தார். இன்ன வரையிலும் அவர் வந்து ஒரு ஒரு மன்னிப்போடு கேட்கல, வருத்தம் கூட தெரிவிக்கலை. அப்படின்றதுக்காக நம்ம எதிர்க்கிறோம், அது வேறு விஷயம். பட் இவர் வந்து திடீர்னு அதை கம்பு சுற்றிய கம்பு சுற்றுற வேலை பார்க்குறாருன்னா தேவையற்ற வேலை. இப்போ என்னன்னா, சரி ஏதோ ஒரு ஆலிம்ஸாக பேசினார், அதை தமிழக ஊடகங்கள் முதன்மை செய்தியாக ஏன் போடுறாங்கன்னு பார்த்தா எல்லாம் திமுக ஊடகங்கள் தான் அது முதன்மை செய்தியாக போட்டிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுகவுக்கு இன்னொரு பயமும் இருக்குது. இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அப்போ சிறுபான்மை உட்பட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு போகாது. சரி, சீமானை தான் பி டீம்னு சொல்லியாச்சு, பிரச்சாரம் பண்ணி ஒரு வகையில் வெற்றி பெற்றோம். இப்போ விஜயை நம்ம வந்து யாருன்னா ஓட்டு போட்டுருவாங்களா அவனுக்கு அப்படின்றத இந்த ஊடகங்கள் யாரோ ஒரு இமாமுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிட்டு கொடுத்த அறிக்கையை பெருசுப்படுத்துகிறாங்க. இதே போன்று நூற்றுக்கணக்கான நிறைய அமைப்புகள் இந்த வக்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறத பேச்செல்லாம் வந்து இந்த மீடியாக்கள் பெருசுப்படுத்துறதே இல்லை. பாஜகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பற்றி பேசக்கூடிய முஸ்லீம் தலைவர்களை பற்றி விஷயங்களை பெருசுப்படுத்துறதே இல்லை. இதை பெருசுப்படுத்துகிறாங்கன்னா இதில் மறைந்துள்ள அரசியலை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது அவர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சுன்னத் ஜமாத் அமைப்பை சேர்ந்து இந்த சுலைமான் அவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இல்லை, எல்லாமே ஃப்ராடு பசங்க தான். இது சுன்னத் ஜமாத் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றீங்க. அதே விஜயுடைய அவங்க எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அங்கே நோம்பாளிகள் போய் காத்துட்டு இருந்தாங்க, நோம்பாளிகளை கூப்பிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருன்னு புகார் கொடுத்து ஒரு சீன் போட்டானுங்க இந்த சுன்னத் ஜமாத்துன்றவனுங்க. நான் கேட்குறேன் இவங்ககிட்ட அதே 2 நாளைக்கு முன்னாடி அதே ஒய்எம்சியில் 2 நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் 100-க்கும் நபர்கள் நோன்பு திறக்கிறதுக்கு வசதி இல்லாமல் காத்துக்கிட்டு தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அதை பற்றி இவங்களுக்கு புகார் கொடுக்குறது தைரியம் இருக்கா? நவாஸ் கனி தலைமையில் நடந்த அந்த நிகழ்வு அது. இவங்க என்ன சொன்னால் எல்லாம் அந்த திமுக அடிவருடிகளாகவே இருக்காங்க. திமுக அடிவருடியாக இருந்து விஜயை தாக்குனாங்கன்னா அதை அவனுங்களை நான் செருப்பால் தான் அடிக்கணும், நான் வேற எது கொண்டு அடிக்க மாட்டேன். விஜயை எதிர்க்கக்கூடிய முதன்மையான நபர் நான். ஏன்னா அவன் துப்பாக்கின்ற திரைப்படத்தை எடுக்கும்போதுலேருந்து பீஸ்ட்டு எடுக்கும்போது என் துப்பாக்கி படத்தை நாங்கள் வந்து எதிர்த்து போராடும்போது இவனுங்கெல்லாம் போய் கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு விஜய் அப்பாக்கிட்டையும் முருகதாஸ்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி போனவனுங்க தான் இவனுங்க. பீஸ்ட் படம் வரும்போது வெளியீடு வந்து அந்த திரைப்படம் வெளியீடு வந்து ரெட் ஜெயின்ட்ன்றதுனால சைலண்ட் மூடில் போனவனுங்க தான். இன்றைக்கி திடீர்னு அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, திமுக ஒத்துழைப்பு கொடுக்குதுன்றதுக்காக ஊன்னு சொல்லிட்டு நாங்கள் விஜய் எதிர்க்கிறோன்னு சொன்னால் அதெல்லாம் அரசியலை தான் பார்க்கணுமே தவிர அது வந்து உண்மையான உணர்வுபூர்வமாக பார்க்க முடியாது. நம்ம இப்போ ரமலான் நிகழ்வு அந்த நோன்பு வந்து கொச்சைப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூபர் திரு இர்ஃபான் அவரும் வந்து அந்த ரம்ஜான் பண்டிகைக்கு அந்த ஈகைக்கு அந்த தானம் கொடுக்க போகும்பொழுது சில அந்த தகாத செயல்கள் எல்லாம் பண்ணதை நம்ம பார்த்தோம். அப்போல்லாம் இப்போ வந்து இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இர்ஃபான் பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு எதிர்ப்பை கடுமையா தெரிவிக்கலையோ அப்படின்ற ஒரு ஐயம் வருது. விஷயத்தை நம்ம கடுமையாக எதிர்த்து தான் இருக்கோம். இர்ஃபான் அவன் ஒரு நீங்க எதிர்க்கிறீங்க சார். இப்போ விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய ஜமாத் அமைப்புகள் இர்ஃபானுக்கு வந்து ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? எல்லாம் அவனுங்கெல்லாம் ஒரு ஃப்ராடு பசங்க. ஏதோ ஒரு சுன்ன ஜமாத் அதுன்னு வச்சுக்கிட்டு பொலம் போட்டுட்டு இருக்கானுங்க. ஏதோ அவனுங்க யோகியமாக இருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் முள்ள மாதிரி முடிச்சதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு சுன்ன ஜமாத்துன்னு சொல்லிட்டு அதை இந்த நேரத்தில் வந்து அப்படியே ஒரு சீன் போடுறது, இது என்ன ஐயோக்கியத்தனன்றாங்க. நீ அன்னைக்கு எதிர்க்கணுன்னா துப்பாக்கி படம் வரும்போது நாங்கள் எதிர்க்கும்போது எங்களுக்கு துணை நின்றுக்கணும். துணை நிற்க உங்களுக்கு தைரியம் இல்லையா, ஆண்மை இல்லையா, பயந்து ஓடி ஒளிஞ்சிங்க இல்லையா? விஸ்வரூபம் படம் வரும்போது எதிர்த்தோம், கடுமையாக இது பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களும் எதிர்த்தீங்க. இன்றைக்கி வந்து திமுக கூட போய் அவன் கமலஹாசன் வந்து கை கோத்துட்டான்ல. இன்றைக்கி இவனுங்க வந்து திமுக எதிர்த்து இவனுங்களால் பேச முடியுமா? ஏன்டா நீ இது கமலஹாசனை சேர்த்திங்க, திமுக எதிராக இவனுக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்குது, ஆண்மை இருக்குது அவனுங்களுக்கு? இனி வரும் காலங்களில் விஜய் வந்து அப்படி தவறாக சித்தரிச்சதை வந்து இஸ்லாமியர்களை தவறாக அதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக எடுத்தது உண்மைதான். அதுக்காக நான் எதிர்க்கிறேன். அதுக்காக நான் கமலஹாசனை வந்து மாலையிட்டு வரவேற்க முடியாது. கேளுங்க, அந்த ஐயோக்கிய பையன் விஸ்வரூபம் படம் மூலிமா உன்னால் ஒருவன் மூலிமா வந்து நிறைய படங்களை வந்து விஷமத்தை ஏன் இப்போ கடைசியாக கூட அமரன் என்ற ஒரு திரைப்படத்தை இஸ்லாமியர்களை தீவிரவாதி பயங்கரவாதி மாரி காட்டின ஒரு ஐயோக்கிய நாய், அந்த நாய் இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சிருக்கானே. இவனுங்களை எதிர்க்கிறதுக்கு எவனுக்குன்னா ஆண்மை இருக்கா? சொல்கிறேன், நான் கேட்குறேன். இப்போ நீ சொல்லக்கூடிய யாராவது இந்த சுன்ன ஜமாத் கணேஷ் ஜமாத்ல இவங்களை போய் எதுக்கு சொல்லுங்கள்? எதிர்க்க மாட்டானுங்க. நான் அவனையும் எதிர்க்கிறேன். யாரு? கமலஹாசன். திமுக நம்ம எதிர்க்கிறோமா இல்லையா கடுமையா? இல்லை, இவ்வளவு தெரிஞ்சு அவங்க ஆதரவு தானே சார் தெரிவிக்கிறாங்க.
இப்போ நம்மளுடைய மதத்தை தான், நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை தான் அவங்க தவறா சித்தரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இந்த மாதிரியான அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதே விஜய் வந்து நாளைக்கு திமுக ஆதரிச்சேன்னா இவங்க அப்படியே சைலண்ட் மூட் ஆயிடுவாங்க. ஆனா நான் சைலண்ட் மூட் ஆக மாட்டேன். அப்போ நான் எதிர்ப்பேன். விஜய் ஒரு வருத்தம் தெரிவிச்சான்னா நான் விட்டுருவேன். தவறு தான் நடந்தது, அதுக்காக மனசுக்கார வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னா அதை விட்டுட்டு நான் வேற வழி பார்த்து போயிட்டே இருப்பேன். ஆனாலும் விஜய் அது வருத்தத்தை கூட தெரிவிக்கிறதுக்கு அவன் தயங்குறான்னு சொன்னா நான் அவனை ஆதரிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைன்றேன், சமூகத்துக்கு இல்லை. எது தடுக்குது சார்? வருத்தம் தெரிவிக்க கூட முடியாத அளவுக்கு எது அவர் தடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆணவமா இருக்கலாம், அகங்காரமா இருக்கலாம். ஆணவம் அகங்காரமா இருந்தா இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க மாட்டார்ல சார்? இல்லை, அது ஒரு அரசியல் தானே, அது ஒரு ஆக்டிங். அது வந்து ஒரு படத்தில் எப்படி ஒரு சீன் காட்சி வந்து காஸ்டியூமோடு வந்து முடிச்சுட்டு போகிறாங்களோ அதேமாரி தான் நம்ம பார்க்க முடியும். இல்லை, அந்த ஒரு நடிப்புன்றது ஒரு நிகழ்வில் பங்கேற்கும் போது வெளிக்காட்டலாம். இதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு நாடாளணும், அந்த நடிப்பை வந்து தொடரணும் அப்படின்னா அது சாத்தியமற்றது தானே சார்? சாத்தியமற்றது தான். ஏன் சொன்னால் நீ அப்படின்னு உணர்வுபூர்வமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு சமூகம், அது காரணம் இது. அதுக்கு சார்ந்த அந்த விஷயமா நீ ஒரு நாளாச்சும் பேசு. நான் வரவேற்கிறேன். இல்லை, வக்ஃபு திருத்த சட்ட மசோதாக்கு எதிராகவும் அறிக்கை வெளியிட்டு அதை தானே நான் சொல்கிறேன். அதை ஆதரவாக வெளியிட்டது, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் டிவிக்கு சார்பாக மனு போட்டது எல்லாமே நான் ஆதரிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் நீ என்னை வந்து கொச்சைப்படுத்தியதுக்காக ஒரு மன வருத்தமாச்சு தெரிவி, புரியுதுங்களா? அப்புறம் நான் வந்து பாரு திமுக நான் பார்க்க மாட்டேன். அப்போ நான் வந்து எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி எதிர்கொள்ளலாம். அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு மன வருத்தமும் தெரிவிக்காமல் நீ விட்டு ஒரு ஆணவமாக நடந்தேன்னு சொன்னால் உங்களை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்ற வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரம்ஜான் பண்டிகை முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகி இப்போ வந்து மௌலானா அவர்கள் வந்து இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடறதுக்கான காரணம் என்னன்னு அதை தான் சொல்கிறேன். மௌலானா திரும்ப ஏன் அந்த ஆளை கூப்பிட்டு வருது? அந்த ஆள் உத்தரப்பிரதேசிலே அந்த ஆள் நீதி வாங்கி இல்லை, ரம்ஜானே முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நீ வாழக்கூடிய உத்தரப்பிரதேசிலே அரசு பயங்கரவாதம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியருடைய வீடுகள் புல்டோசர் வச்சு யோகி அரசு எதிர்க்கான். அதுக்கு எதிர்த்து பார்த்தா குடுறா, நீ என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்து பத்தா கொடுக்குற விஜயை பத்தி? விஜயை நாங்க பாத்துக்கிறோம், விஜய் நாங்க லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நீ யாரு? நீ பாஜகவுக்கு மாமா வேலை பார்க்கக்கூடிய கூஜாவா இருக்க? நீ சிஏ சட்டத்தை ஆதரிக்கிற பாஜக கொண்டு வந்ததுன்னா உன்னையெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன்? முஸ்லீமா பார்க்க முடியுமா? உன்னெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரதிநிதியாக தான் நான் பார்க்குறேன். நான் அவன் வக்ஃபு திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறேன்னா உன்னையெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன்? அப்போ அது அந்த டாபிக்கை விடுங்க. அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஊடகங்கள், திமுக ஊடகங்கள் அது பெருசுப்படுத்துறாங்க. ஏன் பெருசுப்படுத்தி அது ஓட்டுகள் போகக்கூடாது, முழுக்க 100 விழுக்காடு இலவசமாக வாங்கணும் திமுக வச்சிருக்க இது. அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்தில் உங்க சைட்ல இருந்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கிறீங்களா சார்? யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்? மௌலானாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற லெப்டல்ல டீல் பண்ணிட்டு அந்த ஆளுக்கு யார் இங்கே இருக்கா? இந்த ஊடகங்கள் தான் இன்னைக்கு பெருசுப்படுத்துறது. நீங்கள் இந்த மௌலவியை பற்றி தமிழ்நாட்டில் நீங்கள் யார் வேணால் தெரியுமாங்க? தெரியாதுன்னுவாங்க. நானே அந்த சமியை பற்றி ஒரு 10 ரூபா கொடுத்தான், யாரான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் அப்போ இவனுடைய அயோக்கியத்தனம் எல்லாம் வந்து இது வந்திருக்கு. இவர் வந்து வக்ஃபு திருத்த சட்டத்தை ஆதரிச்சது அகண்ட பாரத். மோடியும் யோகியும் தலைமை தாங்கன்னா நான் பின்னாடி போகணும். போடா, மோடிக்கு பின்னாடி யோகிக்கு பின்னாடி போ சொல்கிறான் அந்த ஆள். அகண்ட பாரதம் உருவாக்குனாங்கன்னா மோடிக்கும் யோகிக்கும் பின்தொடர நான் தயாரின்றான். எப்படிப்பட்ட ஆள் இருப்பா பார்த்துக்கு. அப்போ பாஜக உருவாக்கப்பட்ட ஒரு நபராக தான் நான் பார்க்க முடியும். இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.